ரொம்ப சிம்பிளா வீடே மணக்கும். ஃபுல் டே ஸ்மெல்லு வீட்ட விட்டு வெளில போகாது. அப்படி ஒரு பிரியாணி செஞ்சு பார்க்கலாமா? இதில நான் சிக்கன் போட்டேனா, மட்டன் போட்டேனான்னு கண்டுபிடிக்கவே முடியல யாராலயும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிரியாணிய நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில ஒரு மிஸ்டேக் செஞ்சுருக்கேன். அது என்னன்றத நான் லாஸ்ட்டில சொல்றேன். ஸோ இதுக்கு நான் வந்து 4 பெரிய வெங்காயத்த நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல இதில பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுட்டு வெங்காயத்த வதக்க விட்டுட்டேன். இது வதங்குறதுக்குள்ளயே இதுக்கு தேவையான மசாலா என்ன, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் 4 பச்சை மிளகாய் அண்ட் தேவையான அளவுக்கு ஒரு 4 தக்காளி, இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் பாதாம் முந்திரி சேர்த்துக்கங்க. நான் இது எதுவுமே சேர்த்துக்கல. இது மட்டுமே சிம்பிளாக போட்டிருக்கேன். இந்த சிம்பிளான பிரியாணியை வீடே நாள் முழுக்க வாசனை விலகல அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு இது பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சிக்கன் வேணும்னா சிக்கன், மட்டன் வேணா மட்டன், எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து வீட்டில் எப்பவும் போல் செஞ்ச கரம் மசாலா அண்ட் இதில் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், இது 3மே போட்டு நல்லா இது பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு எண்ணெய் வந்து நிற்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் முக்காப்படி அரிசி எடுத்திருக்கேன். அந்த முக்காப்படி தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து நான் ஊற்றி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் எதுவுமே போட வேணாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி நீங்கள் களைஞ்சி போட்டு அரிசி கழுவி வச்சுக்கோங்க. அதில் போட்டுட்டு ஒரு 2 விசில் ஆனதுமே நீங்கள் விசில் அடங்கினதும் அது வந்து நீங்கள் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து காம்போ வந்து இன்றைக்கி நான் புதினா சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ இது சைடிஷ்ஷே தேவையில்லைப்பா, அப்படியே சாப்பிட்லான்ற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான டிஷ்ஷுங்க. செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் காலை நேரத்தில் உங்கள் பசங்களுக்கு ஈஸியாகவே லஞ்சை ரெடி பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.